இன்றைய முக்கிய நிகழ்ச்சிகள். அரியாங்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சாலை பாதுகாப்பு பயிற்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சாலை பாதுகாப்பு பயிற்சி நடந்தது. தலைமை ஆசிரியை அமராவதி தலைமை உரையில் சாலை விதிகளை மதித்தால் விபத்துக்களை குறைக்கலாம் என்று கூறினார். போக்குவரத்து துறை சார்பில் கலந்து கொண்ட புதுமை பாலகிருஷ்ணன் பாதசாரி கோட்டில் நடக்க பயிற்சி வழங்கி சாலை மற்றும் ரயில் பாத விபத்துகள், சிறுவர்கள் மோட்டார் சைக்கிள் ஓட்டுவதால் ஏற்படும் உடல் உறுப்பு மற்றும் உயிர் இழப்பு குறித்து சிறப்புரை வழங்கினார். ஆசிரியர் கோபி அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியை சமுதாய நலத்திட்ட மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிவாணன், ஆசிரியர்கள் திருஞானம், ரேவதி ஏற்பாடு செய்திருந்தனர். ஆசிரியை கங்காதேவி நன்றி கூறினார். பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்துள்ள திருக்காஞ்சியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிவபெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், விபூதி உள்ளிட்ட பல வகை திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் செய்யப்பட்டு மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிவ வாத்தியங்கள் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் நடைபெற்று ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர் மோகன் குடும்பத்தினர் மற்றும் கிராமவாசிகள், ஆலய சிவாச்சாரியர்கள், நிர்வாகிகள் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று மாலை சித்ரா பௌர்ணமி திதியை முன்னிட்டு இவ்வாலயத்தில் முதல் முறையாக ஸ்ரீ மீனாட்சி அம்பிகைக்கு 1008 முறை ஸ்ரீ லலிதா சரஸ்வர நாமம் பாராயணம் செய்து புடவைகளாலும் சௌபாக்கிய திரவியங்களாலும் அர்ச்சனைகள் நடைபெற்றது. மேலும் சுந்தரேஸ்வரருக்கு 108 வஸ்திர அர்ச்சனையும் சிறப்பு பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய குருக்கள் ராஜா சிவாச்சாரியார் மற்றும் கணபதீஸ்வர சர்மா, நிர்வாக அதிகாரி கார்த்திகேயன் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் இணைந்து ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழுநீர் அம்மன் ஆலய திருத்தேர் செய்யும் பணிக்கு முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் நிதியுதவி வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் செடிலாடும் செங்கழுநீர் அம்மன் ஆலய திருத்தேர் செய்யும் பணிக்கு முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் நிதியுதவி வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள செடிலாடும் செங்கழு நீரம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இதில் இவ்வாலயத்திலிருந்து அம்மன் தேர்பவனியாக வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது.
இதற்காக அரியாங்குப்பம் கிராம பொதுமக்கள் சார்பில் இவ்வாலயத்திற்கென பிரத்யேகமான புதிய தேர் உருவாக்க திட்டமிடப்பட்டு அதற்காக ஊர்கூடி தேர் இழுப்போர் என்ற குழு ஒன்றை உருவாக்கி கிராம மக்களின் நிதி உதவியோடும் அரசு பங்களிப்போடும் புதிய தேர் செய்யும் பணி துவக்கப்பட்டு பூர்வாக்க பணிகள் நிறைவு பெற்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதிய தேர் வெள்ளோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தேரின் கட்டுமான பணிகள் நிறைவு பெறும் வகையில் அதன் இறுதிக்கட்ட பணிக்காக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் 50,000 ரூபாயினை தேர்ப்பணி செய்யும் குழுவினரிடம் நிதி உதவியாக வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியின் பொழுது ஊர்கூடி திருவிழிப்போர் குழுவின் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, அன்புமணி, அசோக்ராஜ், சரவணன், குகன், மதி, செம்பியன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் உடனிருந்தனர். மேலும் இவ்வாலயத்தில் எதிர்வரும் 10ஆம் தேதி இவ்வாலயத்தின் புதிய தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகர் பகுதியில் உள்ள குணானந்தர் சித்தர் பீடத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகர் பகுதியில் உள்ள குகநாதர் சித்தர் பீடத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகர் பகுதியில் எழுந்தருளி உள்ள குகநாதர் சித்தர் பீடத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நேற்று காலை கோ பூஜையும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரங்களும் செய்யப்பட்டு மகா தீபாரதனைகள் காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை 108 திருவிளக்கு பூஜையும் சகஸ்கர நாம அர்ச்சனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ஸ்ரீ சக்தி சுவாமிகள் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் பொதுமக்கள் தலைமையில் நடைபெற்றது. பசுமான் திரி போட்டு திருவிலங்க எந்த அளவுக்கு சரியா செய்யுங்களோ அந்த அளவுக்கு எல்லாரும் சரியாகும். நான் ஒவ்வொரு மந்திரமா சொல்லுவோம். அடி வைத்திருந்த மண்ணைகள் வரும்போது எல்லாமே சரியானு சொல்றாங்க. திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி. மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அதன்படி 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கிற்கு மஞ்சள், குங்குமம், புஷ்பங்களால் பூஜை செய்தனர். தங்களின் வேண்டுதல் நிறைவேற கோரி விளக்குக்கு தீபாரதனை காண்பித்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். எத்தனை விதமான பலன்கள் நம்மளுக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு முன்னாடியே உருவத்தில் அம்பால வழிபாடும் செஞ்சாச்சு. 5 முகங்கள் உண்டு. ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு விளக்கு போடுங்க, ஒரு விளக்கு போடுங்க அப்படின்னு நான் 5 முகங்கள் கொண்ட விளக்கு எல்லாம் என்ற அகத்தை அணியணும் அப்படின்றதுக்காக நாம் ஒளி வழிபாடு செய்வதாக ஏற்றணும் அப்படின்றதும் எனக்கு தெரியும் பொழுது அந்த முன்னோர்களுக்காக இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் புதுச்சேரி துப்புயி பண்பாட்டு இயக்கம் சார்பில் நடைபெற்ற துப்புயி பண்பாட்டு இலக்கிய விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் புதுச்சேரி துப்புயி பயன்பாட்டு இயக்கம் சார்பில் நடைபெற்ற துப்புயி பயன்பாட்டு இலக்கிய விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் புதுச்சேரி துப்புயி பயன்பாட்டு இயக்கமும் இணைந்த 195வது துப்புயி குருத்துவ விழா துப்புயி பயன்பாட்டு இலக்கிய விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் பாத்திமா தலைமை தாங்கினார். புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட குருக்களின் மாமன்ற செயலர் சகாயராஜ் அடிகளார் முன்னிலை வகித்தார்.
புதுவை துப்புயு மக்கள் பயன்பாட்டு இயக்க தலைவர் ஆந்தோனி சாமி நோக்க உரையாற்றினார். சிறப்பு விருந்தினர்களாக தாகூர் கலைக்கல்லூரி முன்னாள் ஆங்கிலத்துறை பேராசிரியர் ராஜா, தமிழ் மாமணித்துறை மாலிரியன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து துப்புயு அடிகளாரின் இலக்கியங்களில் பயன்பாடு மரமும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னாள் கலைக்கல்லூரி முதல்வர் ராஜன் ஒருங்கிணைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் பிறந்தநாளையொட்டி வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் இளைஞரணி தலைவர் வழக்கறிஞர் பூவரசன் மாரிமுத்து நேரடியாக சென்று பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் பிறந்தநாளை ஒட்டி வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் இளைஞரணி தலைவர் வழக்கறிஞர் பூவரசன் மாரிமுத்து நேரடியாக சென்று பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் பிறந்தநாள் அவரது இல்லத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களுடன் கொண்டாடினார். அவருக்கு முதலமைச்சராக ரங்கசாமி, அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் நேரடியாக சென்று வாழ்த்து தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் இளைஞரணி தலைவர் வழக்கறிஞர் பூவரசன் மாரிமுத்து தலைமையில் அவருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இதில் அகில் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் அகிலன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், வன்னியர் பெரிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை சட்டசபை வளாகத்தில் சபாநாயகர், முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அதிகாரிகள் அலுவலகங்கள் உள்ளன. சட்டசபை வளாகத்தில் அனைத்து அலுவலகங்களிலும் தீயணைப்பு கருவி புதிதாக பொருத்தப்பட்டுள்ளது. அதன் செயல் விளக்கம் இன்று காண்பிக்கப்பட்டது. புதுவை சட்டசபை வளாகத்தில் சபாநாயகர், முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அதிகாரிகள் அலுவலகங்கள் உள்ளன. சட்டசபை வளாகத்தில் அனைத்து அலுவலகங்களிலும் தீயணைப்பு கருவி புதிதாக பொருத்தப்பட்டுள்ளது. அதன் செயல் விளக்கம் இன்று காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கூறியதாவது: புதுவை சட்டசபை வளாகத்தில் தீ விபத்தை தடுக்க அறிவியல் பூர்வமான புதிய முறை வடிவமைப்பு செய்துள்ளோம். தீ விபத்து இருந்து பாதுகாக்க சட்டசபை முழுக்க தீயணைப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது. சட்டசபை பாதுகாவலர்களுக்கு பயிற்சி தரப்பட உள்ளது என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து பயிற்சியாளர்கள் கூறுகையில், எளிதாக தீயணைக்கும் நவீன கருவியாகும் சட்டசபையில் அனைத்து இடங்கள் அறைகளிலும் வைத்துள்ளோம். இது பவுடர் இருக்கும் தீயின் மீது அதை செலுத்தியவுடன் ஆக்சிஜனை இழுத்து தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் என்று குறிப்பிட்டார். இப்படி தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு 2 மீட்டர் தூரத்தில் வச்சாச்சு. சேஃப்டி பின் அடிச்சாச்சு. அவ்வளோதான்.
கொஸ்டில் பிடிச்சா பின்ன எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாலில் ஓப்பன் பண்ணல வரக்கூடிய கேஸை பயன்படுத்தி ஃபயர் ஆனது. இந்த மெத்தடு பவுடர் இது பயன்படுத்தி பின்ன எடுத்தாச்சு. சைடில் டைப் அப்படியே கண்ணு இது வந்து பவுடர் டைப் சொல்லுவாங்க, ஏபிசின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனோஅமோனியம் பாஸ்பேட் ஒரு கெமிக்கல் இது உள்ள இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாலிட் ஃபயர் யூஸ் பண்ணலாம். சாலிட் ஃபயர்னா மரம், செடி, கொடி எல்லாம் எரிஞ்சாலும் பயன்படுத்தலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபயர், பெட்ரோல், டீசல், கெரோசின், பெயிண்ட், ஆயில் தார் இந்த மாதிரி எரிஞ்சாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிம்பிள் ஒரு கொடுத்துருக்கு. எலக்ட்ரிக்கலுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ரைட்டுங்களா? இங்கே யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. மெத்தட் வந்து பாஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க இப்போ உள்ளது. அதுக்கு முன்னாடி உள்ளது ஓல்டு மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைகீழ யூஸ் பண்ணுவீங்க. அந்த மெத்தட்லாம் எடுத்தாச்சு. ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் மாறி இருந்தாலும் இது வந்து பாஸ் சிஸ்டத்தில் நீங்கள் டெசிஷன் யூஸ் பண்ண முடியும். இப்போ இதுதான் இப்போ நம்ம உங்களுடைய அசம்பிளியில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னா பாஸ் மெத்தட் எடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் இந்த மோட்டை வந்து கையில் எடுத்துக்கணும். பின்ன எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கோடை வெப்பம் காரணமாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் ஏழை தொழிலாளருக்கு சமூக சேவகர் மாஸ்கோ 10 கிலோ அடங்கிய அரிசி தொகுப்பினை வழங்கினர். கோடை வெப்பம் காரணமாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் ஏழை தொழிலாளர்களுக்கு சமூக சேவகர் மாஸ்கோ 10 கிலோ அடங்கிய அரிசி தொகுப்பினை வழங்கினார். தற்பொழுது புதுச்சேரி முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் மிக அதிக அளவில் காணப்படுகிறது. இதன் காரணமாக பல தொழிலாளர்கள் வெளியே செல்லாத சூழ்நிலை நிலவுகிறது. இதனை கருத்தில் கொண்டு சமூக சேவகர் மாஸ்கோ உத்தரவாகினிபேட் மற்றும் பெரியபேட் பகுதியில் மிகவும் வறுமையில் வாடும் ஏழை தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு தலா 10 கிலோ அடங்கிய அரிசி தொகுப்பினை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சமூக சேவகர் மாஸ்கோ கூறுகையில், தன்னால் இயன்ற உதவிகளை பொதுமக்களுக்கு செய்துள்ளேன். இதேபோல் மற்றவர்களும் வேலைக்கு செல்ல இயலாத வறுமையில் வாடும் குடும்பங்களை கண்டறிந்து தங்களால் இயன்ற உதவிகளை செய்யுமாறு சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்தார். நன்றி, வணக்கம்.